திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலை செய்தவர்களை தப்பி ஓடிய தந்தை மற்றும் 2 மகன்களை தீவிரமாக தேடி வரும் போலீசார் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சிந்திச்சா. அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து குடிமங்கலத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தந்தை 2 மகன்கள் உட்பட 3 பேரை 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர். அதாவது நேற்று இரவு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து குடிமங்கலம் பகுதியில் மரத்துக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவர் அவரது குடும்பத்துடன் மற்றும் 2 மகன்கள் அவர்களது குடும்பத்துடன் ஒன்றாக பணியாற்றி வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக அங்கு அவர் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு மகன்களுக்கும் தந்தைக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் காவல்துறை அவசர எண் 100க்கு அழைத்து தகவலை தெரிவித்துள்ளனர். அப்பொழுது ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த சண்முகவேல் என்பவர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அங்கு அந்த பிரச்சனை குறித்து ஆய்வு விசாரிப்பதற்காக சென்றுள்ளார். இதையடுத்து அந்த மூவரும் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கு அவரது மூர்த்தி மகன்களின் தந்தையான மூர்த்தி என்பவரிடம் காவல் உதவி ஆய்வாளர் பேசிக் கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த தங்கராஜ் என்ற மகனும் மணிகண்டன் என்ற மகனும் இருவரும் சேர்ந்து அந்த காவல் ஆய்வாளரை வெட்ட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த மூவருமே தலைமறைவாகியுள்ளனர். தற்பொழுது அந்த இறந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரின் உடலானது திருப்பூர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது அந்த மூவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். சிந்துஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலா.